அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்று சஷ்டி விரதம் முடிந்து கந்த சஷ்டி கொண்டாடப்படுகிறது. அதே போல மாலை 4 மணிக்கு பேர் அனைத்து முருகன் கோயிலிலும் விசேஷமாக இருக்கும். சூர சம்சாரமும் கொண்டாடப்படுகிறது. ஏன்னா சஷ்டி 3:42க்கு பிறப்பதால் அதுக்கு மேலே தான் முருகன் கோயிலில் திருவிழா போல் கொண்டாட்டங்கள் நடைபெறும். கருத்தில் கொள்ளுங்க. அதன் அடிப்படையில் இந்த தர்ம காரியம் செய்யும் ஜாதக அமைப்புன்னு சொல்கிற அந்த தர்ம காரியம் செய்யக்கூடிய ஜாதகர்கள் மிகவும் பாக்கியசாலிகளே. அவங்களுடைய பரம்பரையாக இறைவனுடைய அருள் பெற்று அந்த ஜாதகருடைய குடும்பம் செல்வ சீமானுடைய அமைப்பை போல் அரசரை போல் வாழக்கூடிய அமைப்பு பெறும். அந்த ஜாதக அமைப்பு சொல்கிற கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஒரு ஜாதகத்தில் 2 அல்லது லால் போட்டுக்கு லக்கணம் அங்கிருந்து 2 அல்லது 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் ஆண்டவனை அலங்கரிப்பதில் அந்த ஜாதகர் அதிக செலவு செய்வார். அதேபோல் கோவில் கட்டத்து, குளம், கிணறு வெட்டுதல், பள்ளிக்கூடம், மருத்துவமனைகள், சமூக கூடங்கள், தன்னால் இயன்ற நன்கொடைகளை அவ்வப்போது கோயிலுக்கும் சரி ஏழை எளியவர்களுக்கும் சரி வாரி வழங்குவார். அவர்களிடம் திருமணம் என்று சொல்லி பொருள் உதவி கேட்டால் இல்லை என்று சொல்லாமல் எதிர்பார்க்கும் அளவுக்கு மேலேயே அதிகமாக பணத்தையும் கொடுத்து மாங்கல்யமும் வாங்கி தந்து அந்த தம்பதிகளை மனமாற வாழ்த்துவார்கள். இது ஒரு பரம்பரையை முன்னேற்றத்துக்கு உதவக்கூடிய ஜாதக அமைப்பு. அவங்க பரம்பரை முழுவதும் செல்வம் சீமானாக வாழக்கூடிய அமைப்பை இந்த ஜாதக அமைப்பு ஏற்படுத்தி தரும். கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.